தீனா, நீ வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு போய் நின்று அப்படி உங்க முன்னாடி அப்படியே தளபதி அப்படி வந்து நிற்கும் போது என்ன பண்ணீங்க? நான் இந்த விஷயத்தையே நான் உனக்கு அங்கே வந்து சொல்லி காட்டுட்டா. கைதி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. மாஸ்டர் படத்தோட ஷூட்டிங்க்கு நாங்கள்லாம் அப்படி டவுசர் போட்டுட்டு வரிசையாக நிற்கிறோம் நெகட்டிவ் ஷேட் எல்லாம் பண்ணுறதுக்கு. உன்னோட கைதி படம் பார்த்தோம்பா, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர். ஏன்டா நார்மலாக இருக்கு. தேங்க்யூ. இப்படி தான் சொன்னார். நீ என்ன பண்ண? இல்ல நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல. இதை தாண்டி 2-3 சீன்லாம் நடிக்கணும்ல. நான் அவர்கிட்ட கான்வர்சேஷன் பேசணும். அவர் டைலாக் பேசிடுவாரு. நான் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போன ஞாபகத்தில் அப்படின்னு பார்த்துட்டே இருந்துட்டேன். நீ தாண்டா பேசணும் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட திமிரா வேற பேசணும். அதெல்லாம் மறந்துட்டு பாதி நேரம் ஷூட்டிங் வேடிக்கை பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல படம் முடிகிற வரைக்கும் நிறைய இடத்துல அது மாதிரி ஸ்டக் ஸ்டக்லியே ஃபுல்லா இருந்திருக்கேன். சூப்பர். இல்ல ஆக்சுவலா இன்னும் சில விஷயங்கள் எப்படின்னா, நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனேன்னா ஒரு சேர் போட்டு இப்போ மகேந்திரன் நாங்களாம் இருக்கோம்னா ஒரு கேங்ல ஒரு ஃபன் பண்ணிட்டு இருப்பேன். விஜய் சார் வந்து ஒரு தனியாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி கேங் பிடிக்காது. அவரே பிளாஸ்டிக் சேர் தூக்கிட்டு வந்து இப்படி பின்னாடி நின்று பார்த்தார். ஏன்பா என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா? அவரா சேரை போட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்குறாரு, ஏதாவது யாராவது கலாயம் அப்படின்ட்டார். அண்ணே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணுறேனே. யார் நீ ப்ரிப்பேர் பண்ணி பேசுவேன், இதை நான் நம்பணும். மற்ற இடத்துல அப்படியே பேசுகிற ஏதாவது கலாயின்ட்டாரு. எனக்கு வந்து சாய் தீனான்னு ஒரு பாடி பில்டர் இருக்கார்ல, அவர் வந்து விஜய் சார் முன்னாடி பேச மாட்டார். அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம் ரோஸ் பண்ணி விஜய் சார் என்டர்டெயின் பண்ணேன். ஸோ அது மாதிரி சூப்பர். தீனாக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. இனிமே இது மாதிரி யாரும் வந்து கேட்டால் கூட இல்லைங்க நான் விஜய் சார் கேரக்டர் நான் பண்ணல, வேற யாராவது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பழங்க.